அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் போராட்டங்கள் நீடித்து வருகின்றன. இதில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவில் கருப்பின இளைஞர் எரிக் கார்னர் போலீசாரால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இதனால் அங்கு தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நிகழ்ந்து வருகின்றன. திங்கட்கிழமை இரவு நிகழ்ந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பார்க்லேஸ் அரங்குக்குள் நுழைந்து போலீசாருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பிரிட்டன் இளவரசர் வில்லியம் மற்றும் கேத் மிடில்டன் கூடைப்பந்தாட்டத்தை ரசிக்க வந்துள்ளனர். அதே சமயம் போராட்டக்காரர்கள் போலீசாருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் அவர்களை கீழே தள்ளி கைது செய்ய முயற்சித்ததால் அங்கு தள்ளுமுள்ளு நிகழ்ந்துள்ளது. கருப்பினத்தவர்கள் அமெரிக்காவில் அலட்சியப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு அங்கு சுதந்திரமாக வாழ வழி செய்ய வேண்டும் என்பதும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கையாகும்.